ஓஎன்ஜிசி, என்டிபிசி, பவர் கிரிட்டு, கோல் இந்தியா, பெல்லு, என்ஹெச்பிசி, ஆயில் இந்தியா, எஸ்ஜேவிஎன், கொச்சின் ஷிப்யார்ட். இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் செக்டார் ஸ்டாக். கவர்மெண்ட் செக்டார் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் ரொம்ப இருக்காது, ஆனால் வந்து ரொம்பவும் கீழேயும் போகாது. ஸ்டேபிளாக வந்து உங்கள் மணி க்ரோ ஆனால் கவர்மெண்ட் செக்டாரை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் சூஸ் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட வந்து 3 இயர்ஸில் வந்து 150 டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சார்ட் போகிறேன் பாருங்கள். இதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து எப்பயும் க்ரோவும் ஆகாது, ஆனால் வந்து ஸ்டேபிளாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும், கவர்மெண்ட் செக்டாரில் வேணும். ஏன்னா இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் செக்டர் ஆயில், கோலுங்கிறது முக்கியமாக தேவையானது. ஆனால் வந்து கவர்மெண்ட் செக்டார் வந்து இன்வெஸ்ட் பண்ணுச்சுன்னா இதுக்கு இந்த ETF இருக்குது, நிப்பான் இந்தியா சிபிஎஸ்சி ETFன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 82 ரூபாவில் இருக்குது. இதை வாங்கினீங்கன்னா இதில் எல்லா ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து ETF வாங்கணும்னு நினைக்கிறேன், ETF வாங்கிக்கோங்க. இல்லை தனித்தனி ஸ்டாக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தனித்தனி ஸ்டாக் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லாக வேணும்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. டெய்லி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை பார்க்க வரேன்.